அப்படின்னு ஒரு டைரக்டர் நீங்க யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அவரு டைரக்டர் நீங்க கேள்விப்படாம கூட இருக்கலாம். ஆனா அவரோட பாடல்கள வந்து நீங்க கேள்விப்படாம இருந்திருக்கவும் முடியாது. அவரோட பாடல்கள் வந்து அவர் படத்துல இருந்த பாடல்கள் வந்து நீங்க கடந்து செல்லவே முடியாது அப்படின்ற மாரி சொல்லலாம். ஸோ அவரு வந்து ஃபர்ஸ்ட் படம் வந்து இதயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து அந்த படத்துல வந்து ஒரு 2 பாடல் இப்போ வரைக்குமே எவர்கிரீன். நம்ம சும்மா போயிட்டு இருக்கும்போது ஷஃபிள்ல அந்த பாட்டு வந்துச்சுன்னா கூட நம்மளால வந்து ஸ்கிப்பே பண்ண முடியாது. அன்ஸ்கிப்பபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதுல வந்து இவரோட ஒரு சில பயங்கரமான ஆல்பம் பத்தி தான் நம்ம பேச போறோம். வாங்க பார்க்கலாம். நாஸ்டால்ஜிக் ஃபீல் வித் கவித் சாங்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவரும் ஏஆர் ரஹ்மானும் சேர்ந்த ஒரு காம்பினேஷனோட ஒரு 2 ஆல்பம் பத்தி தான் நான் ஃபர்ஸ்ட் பேச போறேன். ஏன்னா அந்த ஆல்பம் வந்து இப்போ வரைக்குமே நம்மளால தவிர்க்கவே முடியாது தமிழ் சினிமாவில் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். நிறைய ட்ரெண்ட் செட்டிங்கான படங்களையும் கொடுத்திருக்காரு. படங்களை நம்ம வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு படத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு பாடல்களை நம்ம ஸ்கிப்பே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவை சொல்லலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து இதயம் வந்து இளையராஜா அதே ஒரு 2 பாடல் சூப்பரா இருக்கும். பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா அந்த பாடலும் சரி. பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா குளிர் புன்னகையில் அப்படின்ற ஒரு பாடலுமே சரி. இதயமே இதயமே ஒரு எவர்கிரீனான ஒரு பாடல். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காதல் தேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். உண்மையிலே எனக்கு அதுல வந்து எல்லா பாடலுமே ஒரு மாதிரி சூப்பரான பாடல். அது வந்து கல்லூரி சாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடல்ல பிகினிங்ல ஒரு சூப்பரா ஒரு மாதிரி ஸ்லோ ஃபேஸ்ல ஸ்டார்ட் ஆகி பாடல் டக்குன்னு பசியமா இருந்தோம் பெண்ணை கண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீடா வந்து ஏஆர் ரஹ்மான் சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம். ஏன்னா அப்ப வந்து அந்த 2000 கிட்ட 1996 99 அந்த மாதிரி பீரியட்ல இருக்கும்போது 2000 வந்து புது வே ஆஃப் அந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர்லாம் இன்ட்ரோடியூஸ் ஆகி ஒரு புது வே ஆஃப் ஒரு நியூ ஜென் பாய்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்போது ஸோ அந்த அதுக்கேற்ற மாதிரியே இருக்கும் பாடல். அந்த பாடல் மறந்தோம் பெண்ணு கண்டு கவலை மறந்தோம் பெண்ணு கண்டு கவிதை வரைந்தோம் பெண்ணு கண்டு. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து அந்த என்னை காணவில்லையே நேற்றோடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலாக இருக்கட்டும். என்னை காணவில்லையே நேற்றோடு எங்கும் தேடி பார்க்கிறேன் காற்றோடு. அப்புறம் வந்து முஸ்தபா இப்போ வரைக்குமே நம்ம காலேஜ்லாம் முடிச்சிட்டோம்னா நண்பன் ஒருவன் வந்த பிறகு அப்படின்னு ஸ்டேட்டஸ்லாம் போடுறோம். அந்த பாடல் நண்பன் ஒருவன் வந்த பிறகு வினை தொடலாம் உந்தன் பிறகு. ஸோ இந்த அப்புறம் வந்து இன்னொரு ஒரு பாடல் இருக்கும். ஹலோ டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு சூப்பரான ஒரு யங் எனர்ஜெட்டிக் வைபபிளான ஒரு பாடல்கள் அது. ஸோ அதுக்கு அடுத்தது த மோஸ்ட் எவர்கிரீன் கல்ட் கிளாசிக் ஆல்பம் வந்து காதலர் தினம் அப்படின்ற ஒரு படத்துல இருந்து. படத்துல ஹீரோயின் யாரெல்லாம் நீங்க கேட்காதீங்க, பாடல் மட்டும் கேளுங்க அப்படின்ற மாதிரி சரியான ஒரு பாடல்களை வந்து அந்த படத்துல வந்து ஏஆர் ரஹ்மான் பயங்கரமா கொடுத்திருப்பாரு. அதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாடல் வந்து ஓ மரியா ரொம்ப வரும். எல்லாமே கம்ப்யூட்டர்லாம் தூக்கின்னு வந்து அந்த பாடல் ஒரு மாதிரி செமையான பாடல். அதுக்கப்புறம் வந்து காதலெனும் தேர்வெழுதி அந்த பாடலாக காதலெனும் தேர்வெழுதி. அப்புறம் வந்து என்ன விலை அழகே அந்த பாடலாக இருக்கு. என்ன விலை அழகே அதுக்கு வந்து ரோஜா ரோஜா அந்த பாடலாக இருக்கட்டும். ரோஜா 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 சரியான ஒரு ஆல்பம். அப்புறம் தாண்டியா அட்டமும் ஆட கிசால சொருகுது கண்ண. ஐயோ தாண்டியாட்டமும் ஆட தசரா கூட்டமும் கூட. இது ஏண்டா ஒரு சில பாட்டே மார்க்க வைக்கிறீங்களா? ஸோ அந்த தாண்டியா அட்டமும் ஆட அந்த பாடல். அதுக்கப்புறம் இந்த நினைச்சபடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். ஸோ அந்த பாடலுமே சரி. ஸோ உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு இந்த 2 ஆல்பமும் நம்மளால ஸ்கிப்பே பண்ண முடியாது. அதுல வந்து என்னை காணவில்லையே நேற்றோடுன்ற பாடலும் கவலை மறந்தும் பசை கண்டுன்ற ஒரு பாடலும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு.